நந்தகுமார் அங்கிள் இருக்காரா? நீங்க யாருங்க? ஃபினான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வரேங்க. அவர் 10 நாள் கழிச்சுதான் வருவாருங்க, ஏன்னா ஊருக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல. ஆமாங்க. எதுக்கு லேட்டு? டக்கு பக்குன்னு பெட்ரூம் போலாம் வாங்க. என்ன காட்டு பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சு போச்சா? அது பொண்டாட்டி மேல கைய போட்டவன பறந்து வந்துட்டேன். அப்ப வாங்கின காசை திருப்பி கொடுக்கல நாங்க என்ன செய்யறது? என்னங்க இது? பணம் கட்டலனாக்கா பொண்டாட்டி மேல கைய வச்சிருவீங்களா? வாட் இஸ் திஸ்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு என்னோடதுதான், இதுதான் கரெக்ட் வே. புரிஞ்சதுல? அப்புறம் என்ன மைதுக்கு இந்த குசும்பு? ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போயிருக்கன்றாங்க. போய் காசு எடுத்துடா. உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், சொல்லு. 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே, 10,000 ரூபாய் குடுக்கலன்னா ஆளே தூக்கிட்டு போயிருவீங்களா? கரெக்டா புடிச்சுக்கிட்ட. காட்டு பண்ணி அடுத்த மாசம் மட்டும் நீ கரெக்ட் டைம் கட்டல, இந்த பக்கமே ரிப்பீட். அது ரிப்பீட் ஆகும். ஜாக்கிரதை. ஆன்ட்டிய பயமுறுத்திட்ட மாமா. பயத்துல அப்படின்னு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸையும் மாட்ட வச்சிடுறா. கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காடா. அதுக்கு எதுக்குடா பிளான்? அவ பிஏவை கரெக்ட் பண்ணாலதான். அவளை கரெக்ட் பண்ணதுனால தான் என் கமிஷன்ல கை வைக்கிற மச்சான். என்ன கரும டேஸ்ட் நிலைமை அப்படி. கண்ணு முன்னாடி என் ஜிலேபி போறாளே. அப்புறமா வந்து பார்த்தேன், சூப்பர் ஃபிகர்ஸ் வெச்சக்கன் எடுக்காம பாக்குறாங்க. ஐயோ ஆண்டி கூட என்னதான் பாக்குறாங்க? ஐயோ எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க? வெக்கமா இருக்கே. என்னடா கௌதம பொறாமையா? எல்லா பொண்ணுங்களும் என்னதான் பாக்குறாங்கன்னு காண்டாவுதா? டேய் டேய், ஐயோ கௌதம், வண்டி நிறுத்துங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்களே. ஐயோ போலீஸ் நிக்கறாங்களே. சார் தள்ளி போடுங்க, இல்லைன்னா காலி ஆயிடுவீங்க. யாரோ வந்து கை எடுத்து கும்பிட போயிடுங்க சார். போலீஸ்காரங்க வண்டி ஏத்துறியாடா? ஓத்து விட்டு போயிட்டியாடா? ரோட்ல போற பொண்ணுங்களை சைட் அடிக்கிற கேப்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். முடிச்சுடுறேன். என்ன பார்த்தா கேடை மாதிரி தெரியுதா? இல்ல சார், ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாராமா, பாதி வழியில ஒரு காணாம மறைஞ்சிட்டாராமா. ஆமா சார். அடிக்காதீங்க சார். அதான் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டல, எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்றா வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற? லைசென்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டுறவங்க இருக்கும், பின்னாடி உட்காரவங்க எப்படி சார் இருக்கும்? புரிஞ்சிச்சா? கிளம்பிட்டுமா? பேச்செல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஐயோ சார், படிங்க சார். சார் விட்டுருங்க சார். எங்கடா சார் லைசென்ஸ் இருக்கா சார்? அவன்தான் சார். சார் அவன்தான் சார் கௌதம். இவ்வளவு வண்டி ஓட்டு டக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார். ஆஹா, அவர் பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா, அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா சார். டேய், இவனை லாக்அப்ல போட்டு பஞ்சர் பண்ண சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஹாய் ஸ்வேதா. நீங்களா? ஆமா ஸ்வேதா, நானே தான். பாத்தியா, உன்னால நான் இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்கை புடிக்க போடா நான் ஏன்ட்டாரு. ஆனா நீங்க மட்டும் ஆயா நல்லா பைக்ல போங்க, நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன். நல்லா இருங்க. பாத்தியா ஸ்வேதா, கடைசியில இப்படி ஃபுட்பால்ல நிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே. ஏன் பஸ் தான் காலியா இருக்கே, உள்ள போய் உட்காரலாம்ல? எதுக்கு? சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழே விழுந்து டயர் ஏன் மேல ஏறதுக்கா? நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டியில போங்க, நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன். பாவண்டி, என்னால ரொம்ப சஃபர் ஆகுறான் போல இருக்கு. அவன்லாம் அவ்வளவு வருத்தல, உனக்கு ஏதோ பிட்ட போடுறான். ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஹாய் அக்கா. ஹாய்டா குட்டி. அக்கா அக்கா, பூக்களை வளர்க்கறதுக்கு பதிலா நாயை வளர்க்கலாம்ல? எதுக்குடா? அக்கா, நம்ம பூவை வித்தா வெறும் 100 rupees தான் கிடைக்கும். அதே நாயை வித்தா 1000 rupees கிடைக்கும். மடையா, உங்க அக்கா படிச்சது பூக்களை பத்திடா, மிருகங்களை பத்தி இல்ல. வர வர உனக்கு திமிரு அதிகமாயி போச்சு. டேஸ்ட் பாருமா. சூப்பரா இருக்கு. அம்மா, உன்னை யாராச்சும் ரோல் மாடல் நினைச்சிருக்காங்களா? இவளே ரோட் ரோலர் மாதிரி இருக்கா, இவள போய் எப்படிமா? ஆமா, இவருக்கு 6 pack. எல்லா புருஷன்களும் ஆசைப்படுறது பொண்டாட்டி ஸ்லிமா இருக்கணும் தான். இவங்க மட்டும் தொப்பையை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்பா? வாட தங்கம், அவ விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம். சரி சொல்லு, உங்க அம்மாவை ஏன் அப்படி கேட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பையன் என்கிட்ட வந்து என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்றதா ரொம்ப ஃபீல் பண்ணாம்பா. அவன் எவனோ ஃபீல் ஆயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் ஆயிடாத. பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்காக பசங்க கேவலமான ஐடியாலாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஏண்டி, எவனையோ ஒருத்தனை சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ, உங்களே இல்லங்க, தருதலைங்களே. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாருமா, ஒரு பூவை அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறவதா நீ. ஏதோ ஒரு பையன் இல்லம்மா, அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமாவா இருந்தாலும் உன்னை ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும். நீ என் செல்ல குட்டிடா, உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான். வீடு ஃபுல்லா பூக்களை வளர்த்துட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல, கிங் காங் மாதிரி தான் வருவான். டேய், உன்ன லீவு நாள்ல கூட இவனுக்கு சாவடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. என்ன எல்லாருக்கும் தலையை தொங்க போட்டு இருக்கீங்க? பாஸ் மண்டே போட்டாரா? இல்ல, பாஸ் கியூல நிக்க சொன்னாரு, அதான் எல்லாரும் நிக்கிறோம். டேய்,
இன்னைக்கு ஹோலிடா. போனஸ் கனஸ் கொடுக்கறாரோ? போனஸா? மேனேஜே இல்லாத ஆளு எப்பறம் போனஸ் எல்லாம் கொடுப்பான்? என்ன சத்தங்க? குட் மார்னிங் சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. போய் லைன்ல நில்லுங்க. ஓகே. அப்படியே சார். பேபி ஹாப்பி ஹோலி. வாமா அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணலாம். ஹாப்பி ஹோலி. சேம் டு யூ சார். என்ஜாய். எதுக்கு சார் இதெல்லாம்? ஹாப்பி ஹோலி கண்ணு. என் கோலியை காணோம். பரவாயில்லையே டைமிங்ல அடிக்கிற. சார் இது ஏதோ ஹோலி ஆட்டம் தெரியல, ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு. அப்படியா? ஸ்வீட்ஸ் எடுத்துங்க. ஸ்வீட்ஸா? எனக்கு பசி தாங்க முடியல சார். அப்படியா? சார் இது ஸ்வீட் இல்ல சார், சுகர் பாக்கெட் சார். சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு. வேணா வாயில வச்சு பாரு, ஸ்வீட்டா தான் இருக்கும். மேட்டர் புரிஞ்சுதா? லாஜிக் செட் ஆயிடுச்சா? ஆச்சு சார். இத கொடுத்தா எப்படி? என்ன? இந்த தீபம் விளக்கெல்லாம் ஏத்தி தீபாவளின்றோம், பொங்க வச்சு பொங்கலை கொண்டாடுறோம், கட்டி பிடிச்சி ரம்ஜானை கொண்டாடுறோம், பூவை கொடுத்து கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலியை கொண்டாடுறோம். ஆ. இங்க கடன் வாங்கினவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கடன் கொடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நம்ம கம்பெனி பேரே பண்டிகை ஃபினான்ஸ். அதனால பண்டிகை நாள் அன்னைக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களேன் சார். கரெக்டா சொன்ன. அதான் என் லாஜிக். ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோ, நான் வேலையில இருக்கிறோம் அப்புறம் வான்னு சொல்லுவானுங்க. அதே ஹாலிடேல நம்ம போனோம்னு வச்சுக்கோ, டோரை லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம போய் டோரை நாக் பண்ணனு வச்சுக்கோ, அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆயிடும்னு நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப புரிஞ்சுதா என்னுடைய ஹாலிடே லாஜிக் என்ன? சார் நீங்க என்ன லாஜிக் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார். எதுக்கு? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார். என்ன logic? ஹாலிடே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா. ஓ அதுவா? HOLIDAY. ஹோலி ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லுங்க. HOLI. பாத்தீங்களா சார், ஹாலிடேல பாதி ஹோலி இருக்கு சார். எங்களுக்கு ஆஃப் டேவாது ஹாலிடே வேணும் சார். அப்படி இல்லனா உங்க லாஜிக்கே மிஸ்டேக் ஆயிடும் பாத்துக்கங்க. குட். உன் பேச்சுல லாஜிக் இல்ல, ஆனா மேஜிக் இருக்கு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. உன் லாஜிக்கால இங்க 4 ஆசை ஆயிடுவேன். போய் வேலையை பாருங்க. போங்க கண்ணுங்களா. நம்மாலு இப்ப பாரு என்னோட ஆக்டிங். எல்லாம் ஒன்னாலதான் சேதா, என் வாழ்க்கைய முடிஞ்சது. இவன் நடிக்கிறத பாக்குறதுக்கு செத்து போயிடலாம் பைத்தியக்காரன். நீ மட்டும் ஹோலியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா நான் பாரு ஹோலி அன்னைக்கு நல்லா கதர் சட்டையை போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இந்த பண்டிகை நாள் அதுமா உன்னால எங்க அப்பா போய் வேலைய பாடுறா நான் என்ன துரத்தி அமிச்சிட்டார். ஹோலி மாதிரி இருந்த என் கலர்ஃபுல் லைஃப் கலரே இல்லாத பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. 2 கலர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இதோ இந்த கருப்பு இந்த வெள்ளை. போதும் ஸ்வேதா போதும். இதுக்கு மேல என்னால இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். Happy Holi Gautam. சாரி ஸ்வேதா, எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு. அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல. ஹாப்பி ஹோலி. ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல. அவன் வேணும்னே இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளி இருக்கான். ஒரு வாரத்துல நான் எப்படியாவது வெளியில வந்தாகணும். நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். வேணும் வேணும்னு கத்திட்டு இருந்தா எதுவும் கிடைக்காதுடா. அங்க இருக்கிறத மூடிட்டு கொண்டு வா. இந்த பக்கடாவும் மிச்சரும் இருக்கு. டேய் மாப்ள, அவனை தேவையில்லாம மாட்ட வச்சுட்ட. அவன் நம்ம கிட்ட வந்து மோத மாட்டான். அவனுக்குலாம் அந்த அளவுக்கு சீனே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. சரி பாத்துக்கலாம். தெரியாத நபர்கள் பேங்கில் இருந்து 16 லட்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். போலீசார் அங்கு தீவிரமாக நம்ம விசாரணை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணணும்? தப்புதான். அப்படி இல்லடா அது. தப்பு எப்பவும் தப்பு தான். தம்பி என் சீட்டை நான் இங்க பார்க் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்து. அது தேங்க்யூ. நான் எதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா, ம். ஒரு வேலை உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கும்னு நினைச்சுக்கோ. எனக்கு தான் இல்லையே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா? ம். சரி இருக்குன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். இப்பதானடா இல்லன்னு சொன்னா. டேய் நீ தானே இருக்கிற மாதிரி நினைக்க சொன்ன. நான் 1000 சொல்ல நீ நினைக்கலாமாட? அந்த பொண்ணு திடீர்னு உன் கூட பைக்ல சுத்தணும்னு ஆசை வந்துச்சு. உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல. என்கிட்ட தான் பைக் இருக்கே. இல்ல நினைச்சுக்கடா. சரி இல்ல. இப்பதானா இருக்குதுன்னு சொன்ன. கொய்யால யாரா இவன்? நான் எப்பவும் தெளிவாதான்டா இருப்பேன். ஒருவேளை அந்த
அந்த பொண்ணுக்கு பைக்ல சுத்தணும்னு மூடு வந்தா நீ என்னடா பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டு எப்படியாவது பைக்க நீ வாங்கிடுவேன். கஷ்டப்பட்டு பைக் வாங்குறதுக்கு அவன் மூடு முத்தி வேற கொண்டு ஓடிடுவான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுல நீ புரிஞ்சுக்கிட்டத முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல, நீயே சொல்லி தொலை. இப்ப என்னன்னா பொண்ணு பைக்டா, இது ரெண்டும் வேணும்னா பணம் வேணும்டா. பணம் வேணும்னா பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்டா. அப்ப திருட்டுத்தனம் கேப் மாதிரி வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பைக் வாங்க சொல்ற, அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரண்டா உனக்கு. சூழ்நிலை நம்மள எப்படி வேணாலும் திருப்பி போடும். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதான்டா ஆகணும். மரமண்டையில ஏர்சடா மொங்கி. ஒண்ணும் புரியல. ஏய், இவனுங்களுக்கே நான் சொன்னது புரிஞ்சிச்சு, உங்களுக்கே நான் புரியல. அவனுக்கு புரியலையா? அவனும் இவன மாதிரி தான் சொங்கி. நான் போய் அவனுக்கு டவுட்டை தீர்த்துட்டு வரேன்டாப்பா. காதலால் ஏமாந்த இளம் பெண் காதலன் வீட்டிற்கு முன் அமர்ந்து தனக்கு நீதி வேண்டும் ஏமாம்மா, என்று போராட்டம் இந்த நடத்தி பொண்ணுங்களாம் எதுக்கு திருட்டு பசங்களை நம்பிக்கிட்டு இருக்காளுங்க? காதலித்ததாகவும் உனக்கு தெரியுமா, திருமணம் செய்து கொள்வதாகவும் பொண்ணுங்களாம் லவ்ல விழாத வரைக்கும் தான் அவங்க லைஃப் அவங்க கிட்ட இருக்கும். ஒருவேளை லவ்ல தப்பி தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க கண்ட்ரோல் தான். அதான் கெத்து. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். அவன்கிட்ட அப்படி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய், ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? பாவம், அவனோட லைஃப்ல ஸ்வேதா மாதிரி இருக்க முடியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணேன். உன்னை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன சானியா மிர்சாவா இல்ல சைனா நேவாலா? உனக்கு பொறாமடி. நேத்து தான் டிசில என்ன பத்தின ஆர்டிகல் வந்துச்சு, நீ படிக்கலையா? என்டிவி காரங்க என்னோட நர்சரி பத்தி 1 hour ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவ்வளோ முந்தா நேத்து நர்சரியில ஒரு குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த அக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நீ நிறைய செடிகள் வளர்க்கணும்னு சொன்னாரு. அவன் பால் குடிக்கிற குழந்தைடி, இவன் அந்த பாலை புடிங்கி குடிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, அம்சமா இருக்காளே இந்த மாலு. ஸ்வேதா, நீ என்ன இங்க? இது அவ வீடு. நிஜமாவா? என்ன தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல தெரியாம வந்தியா? பாகல வண்டியில தான் வந்தேன். நீ எதுல வந்தேன்னு கேக்கல, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஏய், நீ சும்மா இருடி. ஆக்சுவலா நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹவ்யா, என்ன பத்தியா? உங்கள மாதிரி செலிபிரிட்டி என்ன பத்தி பேசுறாங்கன்னா ஐ அம் சோ லக்கி. சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இவ்வளவு ஃபாலோ தானே பண்ற? நல்ல முண்டகடி மாதிரி இருக்கல. உனக்கு மாடலுக்கும் ரோல் மாடலுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. நான் வந்தது இஎம்ஐக்காக. அதேதான் நானும் சொல்றேன். இந்த மங்கை இங்க இருக்கான்னு தானே வந்த? இஎம்ஐனா இந்த மங்கைக்கு இல்ல. பின்ன எந்த மங்கை? இஎம்ஐனா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட். இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்திருக்காரு. அதுவும் என் கம்பெனில. அதான் கலெக்ஷனுக்கு வந்தேன். இப்ப அது புரியுதா? பரவாயில்லையே, டீடைல்ஸ் எல்லாம் பலமா சொல்றாரு. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? உங்களால எங்க அப்பா திட்டம் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன். என் பைக்கையும் பிடிக்கிட்டாரு, போனா போட்டுன்னு விட்டேன். பைக் தான் இருக்கே. அது என் பக்கத்து வீட்டுக்காரன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இதே கலர் தானே? ஒரே கலர்ல இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. ஓ, நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்குமா? முண்டக்கு நீ கண்ணை வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடுறான். ப்ளீஸ், அவர் சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காஷி விஸ்வநாத் என்னோட அப்பா தான். அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறமா பார்க்கலாம். என்னங்க? என்னங்க? என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்க. அவர் நம்பர் கொடுங்களேன். நம்பர் அது ரேடியேஷன்ங்கிறதுனால மொபைல் யூஸ் பண்றது இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடு. லேண்ட் இருந்தா தானே லேண்ட்லைன் வரும். சும்மா ரெடி. சரி, வீட்டு அட்ரஸ் கொடுங்களேன். அது அட்ரஸா? அது 1வது குறுக்கு தெரு 3வது லெஃப்ட். அங்க வந்தீங்கன்னா முட்டு. ஹலோ, அட்ரஸ் சொல்ல சொன்னா ஊர் பேரை சொல்லிட்டு போறேன். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து. என்ன வடிவேல் காமெடியா? துபாய்னா கரிபாய் மெயின் ரோடு, அங்கதான் என் வீடு. பாய் சேதா. சரிங்க. பாய். அவன் சொன்ன அட்ரஸ்க்கும் போட்டிருக்க ட்ரெஸ்க்கும் சுத்தமா செட் ஆகலையேடி. ஹலோ சார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் அதுதான். நீங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா எங்களோட நோ அடிக்ஷனை யூஸ் பண்ணுங்க சார். அதுக்கு என்ன பண்ணிடுறமா? உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அட போன வைமா. இந்த பெல் அடிக்கிறவங்க மண்டையில நச்சுரோடு போட்டா தான் சரியா வருவாங்க. மனசுல நிம்மதியா குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஹாய் அங்கிள். அட யாருமா நீ? சேல்ஸ் கேலா? இல்ல அங்கிள், நான் ஸ்வேதா. எந்த ஸ்வேதா? ஞாபகம் இல்லையா? நான் தான் பேப்பர்ல ஆர்டிகல், டிவில இன்டர்வியூ, உங்க பையனுக்கு என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னீங்களே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? அட என்னமோ போமா, காலையில இருந்து ஒரு பெக் கூட போடலையா? அதான் ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு. 2 பேரும் அப்படியே உட்கார்ந்து பேசலாம். சொல்லுமா. அங்கிள், என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பையன்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல. பாவம், அவர் என்ன 1 month ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. பேக் பைப்பர் மாதிரி நானு, பிளாக் டாக் மாதிரி என் பையன், ஒயிட் மிஸ் ஸ்டெப் மாதிரி நீயே. உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும்போது ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன். அவனோட நிலைமை அந்த மாதிரி. என்ன பண்ண சொல்ற? ஃபாலோ பண்ணேன்னு சொன்ன தப்பு இல்ல அங்கிள், ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு. அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும்? அவருக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும், ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். ஒரு பெக் அடிக்கலன்னு வச்சுக்க, என்ற நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிரும். ஒரு நிமிஷம் இருக்கண்ணே. சொல்ல. அவருக்கு ஃப்ரீடம் கொடுங்க.
கொடுத்துட்டா போச்சு. அன்போட இருங்க. கண்டிப்பா இருக்காமா. திட்டக்கூடாது, திட்டவே மாட்டேன், அடிக்கவும் கூடாது. அடிக்கவும் மாட்டேன். பிஹேவ் லைக் a good father. சர்ச் ஃபாதர் மாதிரியே இருக்காமா. இது உங்க பையன் கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். பாய். சந்தோஷமா.